உயிர்த்த ஆண்டவரை தரிசித்து, என் ஆண்டவரே என் கடவுளே என்று அவரிடம் சரணடைந்த புனித தோமையாரின் பெருவிழா நவநாள் ஜெபம். ஜூன் 26, நாள் 2. நவநாள் சிந்தனை. இறைவனிடம் தயக்கமின்றி உரையாடுதல். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராயிருக்க பேறு பெற்ற புனித தோமையாரே, நம் ஆண்டவரின் உயிர்ப்பிற்கான சான்றை நீர் இறைவனிடம் துணிவுடன் வேண்டினீர். இறைவன் உமது துணிவைக் கண்டு மீண்டும் உமக்கு பிரசன்னமாகி அவரது விலாவையும் கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட காயங்களையும் நீர் தொட்டு உணர அனுமதித்தார். நானும் உம்மைப் போல யாதொரு தயக்கமுமின்றி என் கேள்விகளை, என் போராட்டங்களை இறைவனிடம் கொண்டு வரவும், அவை குறித்து மனம் திறந்து அவரிடம் உரையாடவும் எனக்கு கற்றுத்தாரும். நீர் தரும் எடுத்துக்காட்டை பின்பற்றி இறை ஞானத்தையும் உண்மையையும் நான் ஆர்வமுடன் தேட என்னை தூண்டியருளும். பயம் என்னை ஆக்கிரமிக்கின்ற நேரங்களில் ஆண்டவர் என்னை கைவிடுவது இல்லை, அவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நான் வாழ எனக்காக பரிந்துரை செய்வீராக. மேலும் இப்போது நான் உம்மிடம் கேட்கும் இவ்வேண்டுதலை, உங்கள் வேண்டுதலை புனிதரிடம் சொல்லுங்கள். தன் காயங்களால் என்னை குணமாக்கும் அருள்நாதர் இயேசுவிடம் எடுத்துச் சென்று உரிய பதிலை பெற்றுத் தருவீராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. இனிய இயேசுவே, உமது நேச அப்போஸ்தலர் புனித தோமையாரைப் போல துணிவுடன் உம் திருமுன் வந்து அமரவும் உம்மை தொட்டு உணரவும் அருள்வீராக. புனித தோமை அப்போஸ்தலரே, எங்களுக்காக இறைவனை மன்றாடும். ஆமேன்.